ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் வந்து ஆஃப்டர் என்ன டை ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன எப்படி மிக்ஸ் பண்ணுறது அண்ட் எப்படி கோனில் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நேற்று வந்து நான் சொன்ன மாதிரி என்ன வந்து நம்ம டை ரிலீஸ்க்கு வந்து 10 to 12 hours வந்து வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆல்சோ நான் எவ்வளோ டைம் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் உங்ககிட்ட சொல்லலை. ஸோ அந்த வீடியோவில் வின்டர் சீசனாக இருந்துச்சுன்னா ஒரு 10 to 12 hours வந்து வைங்க. அண்டு சம்மர் சீசன் அதிகமாக வெயில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சம்மர் சீசனாக இருக்கிற டைமில் வந்து ஒரு 8 hours வைங்க. ஸோ அதுவே இனஃப் தான். ஸோ அதிகமாக வைக்க வேண்டாம். வின்டர் சீசன்னா 10 to 12 hours அண்டு சம்மர் சீசன்னா 8 hours. ஸோ இது வந்து டை ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் மிக்ஸ் பண்ணி கோன்லேயே ஃபில் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேற்று நம்ம வச்சுருந்தது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இப்போ பாருங்கள் அந்த ஃபஸ்ட் லேயரை வந்து நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ டை ரிலீஸ் ஆனதுக்கான என்ன சிம்டம்ஸ்னால், இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயரை வந்து நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது மேலே வந்து ப்ரௌன் கலரில் இருக்க பார்த்தீங்களா, இங்கே மேலே சுற்றி ப்ரௌன் கலரில் இருக்கும், உள்ளே வந்து டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ். அது வந்து டை ரிலீஸ் நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு. ஸோ மேலே பாருங்கள் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது, இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நேற்று பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ லம்ஸ் அண்டு டஸ்ட் அந்த ரவுண்டாக ஒரு குட்டி குட்டியாக அந்த சுகர் பால் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்களேன், நான் நேற்று சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் டை ரிலீஸ்க்கு அப்புறம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நமக்கு நல்லா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு வாட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணி. ஸோ பிஃபோர் டை ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் டை ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்பாட்டுலா வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் டை ரிலீஸ்க்கு அப்புறம் இதில் வந்து எந்த லம்ஸ் அண்டு டஸ்ட் எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. அதுக்காக தான் நான் சொல்கிறது, பிஃபோர் டை ரிலீஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இல்லாட்டி ஆஃப்டர் டை ரிலீஸ்க்கு அப்புறம் நமக்கு அங்கங்கே வந்து தெரியும் லம்ஸ், ஒரு சுகர் பால் மாதிரி உருண்டையாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா இதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு மிக்ஸ் பண்ணி நம்ம கோனை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இது வந்து கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சியில் தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றி நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். லைட்டாக மட்டும் நான் வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஸோ வாட்டர் ஊற்றும்போது நமக்கு பிகினிங்கில் வந்து கொஞ்சம் வாட்டரியாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நீங்கள் மிக்ஸ் பண்ண அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி, அந்த வாட்டர் போய் அந்த ஹென்னா கூட வந்து நல்லா மர்ஜ் ஆகி நல்லா வந்து உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு காட்டும். ஸோ எது ஃபைனலாக வந்து நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியோட லெவல் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எது கரெக்டுன்னு சொல்லிட்டு. மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோடனே நிறையா வாட்டர் ஊற்றிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன், வின்டர் சீசன்னா 10 to 12 hours வைங்க. சம்மர் சீசன்னா 8 hours வைங்க போதும். ஆல்சோ வந்து இதில் வந்து நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல் எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கோன் செஞ்சிட்டிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஒரு 1 or 2 days வந்து வெளியே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் நார்மல் டெம்பரேச்சரில் ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோன்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த ஆயில் லீக்கேஜ் ஆகும். ஸோ அது வெளியே வந்து அந்த ஆயில் லீக்கேஜ் அந்த வாட்டர் லீக்கேஜெலாம் ஆகும். ஏன்னா இதில் வந்து நம்ம எந்த கெமிக்கல் எந்த ப்ரிசர்வேட்டிவுமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. கோன் ரெடி பண்ணதுக்கப்புறம் 1 week அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நீங்கள் கோனை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்த உடனே உங்களுக்கு நீங்கள் போடும்போது ஒரு 1 or 2 hours கழித்து போடும்போது அது உங்களுக்கு வந்து விட்டு வரும். அந்த லைன்ஸ்லாம் வந்து கரெக்டாக அந்த ஃப்ளோ கரெக்டாக வராது, உங்களுக்கு விட்டு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் அது ஃப்ரீசரில் வச்சனால அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. அது வந்து ஒரு 4 hours 5 hours அப்புறம் நீங்கள் போட்டு பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரும். ஸோ இன்னுமே கொஞ்சம் இதில் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் வந்து லம்ஸ் அண்ட் டஸ்ட் இந்த மாதிரி உருண்டையாக இதை எங்கேயாச்சும் தெரியுதுன்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த பவுடரை சூஸ் பண்ணி நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த நீங்கள் கோன் ஃபில் பண்ணி நீங்கள் போடும்போது எங்கேயுமே ஸ்டக் ஆகாமல் கரெக்டாக வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுங்க. கரெக்டாக சூஸ் பண்ணி பவுடர்லாம் வாங்கி கரெக்டாக போடுங்க.
ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் நான் வந்து வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணுறது தான் ஃபைனலாக. இதுக்கு மேலே நான் வாட்டர் ஊற்ற மாட்டேன். இதுதான் என்னோடய கரெக்ட் கன்சிஸ்டன்சி லெவல். ஸோ இதுக்கு மேலே ஊற்றினா ரொம்ப வாட்டரியாக போயிடும். அப்புறம் நம்ம நெகட்டிவ் டிசைன்லாம் போடும்போது ஒன்று அது பக்கத்தில் ரொம்ப போய் அந்த டிசைன் கூட வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஒரு சிலர் வந்து தண்ணி நிறையா ஊற்றிடுவீங்க. ஆஃப்டர் டை ரிலீஸ்க்கு அப்புறம் தண்ணி நிறையா ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுவீங்கல்ல. ஸோ அப்போ தண்ணி நிறையா போயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேனிக் ஆகாதீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்ககிட்ட வந்து பவுடர் இருக்குது, மெகந்தி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணாமல் பவுடர் வச்சுருப்பீங்களா, அது கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயினில் வந்து எந்த இது தப்பும் நடக்காது. ஸோ அது ஸ்ட்ரெயின் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய தெரியாமல் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் ஒரு 1 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் வந்து வேணுங்கிற கன்சிஸ்டன்சியில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இவ்வளோ தான். இது நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இதுக்கு மேலே நான் தண்ணியும் ஊற்ற மாட்டேன், நான் பவுடரை ஆட் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இதுதான் வந்து ஃபைனலாக நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ இப்படி நம்ம எடுக்கும்போது கரெக்டாக இது வந்து நமக்கு வரணும். ஸோ அவ்வளோதான், இந்த கன்சிஸ்டன்சியில் எனக்கு இருந்தால் போதும். ஸோ எனக்கு இதுக்கு மேலே தண்ணியாகவும் வேண்டாம், இதை விட கெட்டியாகவும் வேண்டாம். ஸோ அதனால் நான் இந்த கன்சிஸ்டன்சிலே வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி கோன் பைப்பிங் பேக் அண்ட் ஸ்டாக்கிங்கில் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் இங்கே ஓரமாக வைக்கிறேன். வச்சுட்டு நான் உங்களுக்கு எது பைப்பிங் பேக் அண்ட் எது ஸ்டாக்கிங் அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டம்ளர், அந்த மாதிரி இந்த டம்ளர் மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் இந்த மாதிரி இல்லை பிளாஸ்டிக்கில் இருந்தால் கூட ஓகே தான். இந்த சைஸில் இல்லை இதை விட சின்ன சைஸ் பெரிய சைஸ் அது உங்களோட குவான்டிட்டி பொறுத்து தான், நீங்கள் எவ்வளோ பவுடர் எடுத்துருக்கீங்களோ அது பொறுத்து தான். ஆல்சோ வந்து இந்த பூஸ்ட் பாட்டிலு, ஹார்லிக்ஸ் பாட்டிலு இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஸோ இதுக்காக நீங்கள் வாங்கி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இல்லை. நான் வந்து எங்கள் வீட்டில் நார்மலாக இருக்க ஒரு டம்ளரே நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு நான் வந்து பைப்பிங் பேக் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பைப்பிங் பேக்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஸ்கிரீம்லாம் இதில் போட்டு பண்ணுவாங்க பார்த்தியா, கேக் செய்கிறதுக்கு மேலே வந்து அந்த க்ரீமை வந்து போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே பேக் தான் இதுதான் நம்ம பைப்பிங் பேக்னு சொல்லுவோம். இதில் வந்து சைஸஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நான் சின்ன சைஸ் எடுக்காமல் இதில் பாருங்கள் என்கிட்ட 3 சைஸஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பெருசு. ஸோ நான் வந்து ரொம்ப சின்னதை எடுக்காமல் நான் வந்து மீடியம் சைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் இந்த சைஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஜஸ்ட் 50 கிராம்ஸ் தானே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த மீடியமே போதும். ரொம்ப பெருசு வேணாம், சின்னது வேணாம், நான் இந்த மீடியம் எடுத்துக்கிறேன். ஸோ இது வேணும். தென் வந்து இதுதான் ஸ்டாக்கிங் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னா, நம்மளோட சாக்ஸ் போடுறோம் பார்த்திங்களா, ஷூக்கு சாக்ஸ் போடுறோம் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். திருப்பி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கிங். ஸோ பட் உள்ளே வந்து நம்ம உள்ளே விட்டுட்டு நம்ம இப்படி திருப்பிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டாக்கிங். ஸோ இந்த ப்ளூ கலரில் காட்டன் கிளாத் மாதிரி காட்டுறோம் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டாக்கிங். ஸோ இந்த கவர் மாதிரி இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து பைப்பிங் பேக்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரெண்டுமே வேணும். சில பேர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த பைப்பிங் பேக்லேயே வந்து கோனை வந்து போட்டு கோனில் ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ நான் ஏன் வந்து இந்த ஸ்டாக்கிங் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இந்த எண்ணால் வந்து லம்ஸு டஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. பட் இப்போ நான் எடுத்திருக்க எண்ணால் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதுலேயே ஸ்டக் ஆகிடும். ஸோ அப்படி நம்ம இதில் ஃபில் பண்ணி நம்ம போடும்போது நமக்கு கோன் போடுறோம் பார்த்தீங்களா, பிரைட்ஸ்க்கோ இல்லை நம்ம ஏதாச்சும் ப்ராக்டிஸ்க்கோ போடும்போது எங்கேயுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டக் ஆகி வராது. நம்ம கடையில் வாங்குகிற கோன்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தோன்னா போட ஸ்டக் ஆகும். திரும்ப அதை நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தோன்னா உருண்டே என்னமோ இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரிபிள் ஃபில்டர் எடுத்தால் கூட நம்ம இந்த ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ வந்து நான் இதில் வந்து நமக்கு இந்த எண்ணால் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வந்து எந்த லம்ஸ் அண்ட் டஸ்ட் எதுவுமே இல்லை. பட் வந்து நம்ம இதில் வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அதை கோனில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற இதை உள்ள என்ன எவ்வளோ லம்ஸ் அண்ட் டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு.
நமக்கு அதில் பார்க்குறதுக்கு தெரியல, பட் இதில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் வந்து எப்போவுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டரு. ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த டம்ளர் எடுத்துகிட்டு இதை வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன். இது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பைப்பிங் பேக்குள்ளே வந்து நம்ம இப்படி விட்டு நம்ம இந்த டம்ளருக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இது இப்படி இருக்குது பார்த்தீங்களா? வச்சுட்டு இதை வந்து இந்த சைடில் வந்து இப்படி மடக்கி விடுங்க. மடக்கி விட்டுட்டு உள்ளே வந்து கையை விட்டு இப்படி உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பைப்பிங் அந்த ஸ்டாக்கிங் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்டாக்கிங்கையும் சேம் அதே மாதிரி உள்ளே விட்டுட்டு, ஸ்டாக்கிங்லேயுமே சைஸஸ் இருக்குது, பெருசு சின்னது அப்புறம் மீடியமு. ஸோ நான் மீடியம் தான் எடுத்திருக்கேன், இந்த 50 கிராம்ஸ்னால. இதேமாதிரி நான் கையை உள்ளே விட்டு நான் இது பண்ணிக்கிறேன். விட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த எண்ணெய்? ஸோ இதை நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து போடலாம். பாருங்கள் எப்படி போகுதுன்னு. பாருங்கள், ஸோ எப்படி வருது பார்த்தீங்களா? ஸோ இது இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு க்ளீனாக எடுத்து போட்டுக்கோங்க, கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நான் இந்த சாப்டூலாவில் இருக்கிறதையுமே நான் இதில் இந்த மாதிரி போட்டு விட்டுருக்குறேன். பாருங்கள் இப்படி உள்ளே போட்டுக்கிறேங்க. நான் கொஞ்சம் கூட எப்போவுமே நான் போடும்போது இந்த பவுலில் எதில் மிக்ஸ் பண்ணாலும் சரி, எதில் மிக்ஸ் பண்ணாலும் அதில் வந்து நான் கொஞ்சம் கூட விட மாட்டேன். எல்லாத்தையுமே மைன்யூட்டாக எல்லாத்தையும் எடுத்து நான் ஃபில் பண்ணிடுவேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ க்ளீனாக எடுத்துட்டேன். பவுலில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை. ஸோ எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த ஸ்டாக்கிங் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கிங் போட்டிருக்கிறத நீங்கள் வந்து இப்போ இப்படி எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்கிங்கை வந்து நீங்கள் வந்து ஒரு 4-5 டைம் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இது இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பைப்பிங் பேக்கை வந்து இப்போ வந்து வெளியே எடுத்துட்டு இப்போ இதோடு சேர்த்து ஒரு 4-5 டைம் வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இப்போ இதை ஆல்ரெடி நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை பிடிச்சிட்டு நான் இதை வந்து சேர்த்து நான் இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ நான் வெளியே எடுத்துக்கிறேன். இந்த டம்ளர் எடுத்து நான் ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து டைட்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறையா பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் இதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஃபில் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணுற இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஸோ இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. டக்குன்னு இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது வந்து இதை வந்து விட்டு பாதி நின்றுக்கும் ஸ்டாக்கிங்லேயே. அகைன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டாக்கிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து அதை 4-5 டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பைப்பிங் பேக்கோடு சேர்த்து இன்னொரு 4-5 டைம் ஃபோல்ட் பண்ணுங்கள். டைட்டாக இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஸ்டாக்கிங்கை மட்டும்தான் நீங்கள் இழுக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் வந்து இந்த தம் ஃபிங்கர் அண்டு மீதி உள்ள ஃபிங்கரை வந்து இதோடு சேர்த்து பிடிச்சிக்கிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கிங்கை மட்டும்தான் நீங்கள் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இழுத்து காட்டுறேன். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அப்புறம் போக போக கற்றுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் எப்படி இழுக்கிறேன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். நான் இழுக்க எப்படி வருதுன்னு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக உங்களுக்கு பழகிரும். எனக்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் புஷ் பண்ணி இழுங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு. இல்லை ஹெல்ப்பு கூட நீங்கள் ஹால் கூப்பிட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் யார்கிட்டையாச்சும் சொல்லி கூட ஒருத்தர் இந்த இடத்துல பிடிச்சிட்டு இன்னொருத்தர் வந்து இங்கே இழுத்துக்கலாம். ஸோ ஆனால் வந்து இந்த இடத்துல நீங்கள் மட்டும் லூஸ் விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா பாதி கோன் வந்து இந்த ஸ்டாக்கிங்லேயே நின்றுக்கும். கரெக்டாக நமக்கு வந்து இந்த பைப்பிங் பேக்கில் வந்து ஆட் ஆகாது. ஸோ நான் எப்படி இழுத்துருக்கேன் பாருங்கள், புரிஞ்சிச்சு பாருங்கள். இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி நான் இழுத்துருக்கேன்.
ஸோ ஃபுல்லாக நான் இங்கே வந்து இந்த பைப்பிங் பேக்கில் கொண்டு வந்துட்டேன். டைட்டாக பிடிச்சி நான் எந்த இடத்துலையுமே நான் லூஸ் விடல. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்க கோனை ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல லப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் லப்பர் பேண்ட் இல்லைன்னா கிளிப் எந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பேக் பண்ணி வச்சுருந்தது எப்படி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ நல்லா வாட்டரியாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டாக்கிங் வந்து நான் இதுக்கும் ட்ரிபிள் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து இந்த ஸ்டாக்கிங்லேயே வந்து நமக்கு நின்றுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மாதிரி இது யூஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி போட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகும். அது வந்து ப்யூர் ட்ரிபிள் ஃபில்டராக இருந்தாலும் அப்படி தான் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம எப்போவுமே ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் கேட்குறீங்க இந்த ஸ்டாக்கிங் வந்து ஒரு சிலர் கேட்குறீங்க ஸ்டாக்கிங் வந்து நம்ம எவ்வளோ டேஸ் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு 10 டைம் யூஸ் பண்ணுங்கள் போதும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டாக்கிங்கை வந்து ஒரு வாஷ் பண்ணி ஒரு 10 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் புதுசு வந்து போட்டுக்கோங்க. ஸோ பட் 10 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு டைம் தான் ஒன்று யூஸ் பண்ண முடியும் அப்படின்னலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு ஸ்டாக்கிங் வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமம் 10 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மெகந்தி வந்து நம்ம இப்போ கோனில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம ஃபில் பண்ணோம் பார்த்தீங்களா, பைப்பிங் பேக் அண்ட் ஸ்டாக்கிங்லலாம் போட்டு நம்ம மெகந்தி ஃபில் பண்ணோம் பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணி. ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே எங்கிட்ட டேரெக்டாக கேட்கலாம், நான் சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து வீட்டில் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் வீடியோ சென்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அதை நான் பார்த்து உங்களுக்கு வந்து என்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் சொல்லுவேன், இல்லை கரெக்டாக இருந்தாலும் நான் சொல்லுவேன். ஸோ இது ஜஸ்ட் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக வந்து நீங்கள் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து போக போக கரெக்டாக வரும். ஆல்சோ வந்து சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் வந்து அந்த கோன் போடுறதுக்கு வந்து அவங்களுக்கு வராது, மெகந்தி டிசைன்ஸ்லாம் போடுறதுக்கு வராது. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி மிக்ஸாலஜி கிளாஸு, இந்த ஆஃப்டர் கேர் பாம், இந்த மாதிரி கோனு, நெயில் கோனு, ப்ராக்டிஸ் கோனெல்லாம் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த கோன் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மெகந்தி போட்டு இது பண்ணணும்னு இல்லை, பட் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோன் பிஸ்னஸ் பண்ணாலே நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெறும் நெயில் கோன், ப்ராக்டிஸ் கோன், இந்த மாதிரி ப்ரைடல் கோன், ஆஃப்டர் கேர் பாம் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே நல்ல பெனிஃபிட் இருக்குது. பட் அவங்களாம் வந்து நீங்கள் இந்த மிக்ஸாலஜி கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணி நீங்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம இந்த செலஃபன் ஷீட் அண்ட் வந்து எப்படி இந்த செலஃபன் ஷீட் எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை எப்படி கட் பண்ணி நம்ம எப்படி கோன் ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம கோன் ரெடி பண்ணி வச்சுருந்ததுக்குள்ளே எப்படி நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கோனை வந்து நம்ம இதில் எப்படி ஃபில் பண்ணி நம்ம சீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ 3 ரோல் பண்ணி வச்சுருந்த கோனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3ல் மட்டும் நான் ஃபில் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 1 by 1 ஃபில் பண்ணி காட்டுறேன், ஃபில் பண்ணி சீல் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி இதை நான் ரெடி பண்ணுற வீடியோ, இந்த கோன் வந்து ரோல் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதில் வந்து எப்படி கோனை வந்து ஃபில் பண்ணி சீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ